சவுக்கு சங்கர், உனக்கு உண்மையிலே தெரியலையா? ராமதாஸ் கிட்ட புத்தி சோதனம் இல்ல, உனக்கு எதுவுமே முடிவெடுக்க தெரியல அப்படின்னு நீ வந்து போய் மூஞ்சிக்கு நேரம் சொன்னவர். உண்மையிலே உனக்கு கெத்துதாயா? அண்ணன் இப்ப காலியாவா, தின்ன இப்ப காலியாகிற மணிக்க நான் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் எப்போ காலியாகிறது, நான் எப்ப தலைவர் பதவியில முழுமையா செயல்படுறது பொறுத்துக்க முடியாம அன்புமணி இன்னைக்கு கட்சியை முழுமையா தன் கட்டுப்பாட்டில் எடுக்கணும்னு எடுக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், 50 தொகுதிகளை மட்டும்தான் உங்க ஆதிக்கமே, 234 தொகுதியில. அந்த 50 தொகுதியிலும் கூட வன்னிய சமூகம் உங்களை ஆதரிக்கல. நான் வன்னியர்கள், அதாவது வன்னியர் இல்லாத சமூகம் இருக்காங்க, தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களும் இருக்காங்க. அவங்க வாக்கெல்லாம் உங்களுக்கு வரக்க போறதில்லை. ஏதேனும் ஒரு பலமாய்ந்த கட்சியோடு கூட்டணி வைத்தால் மட்டும்தான் உங்களால் வெற்றி பெற முடியும். அது 5 தொகுதியில 3 தொகுதியில் வெற்றி பெற முடியும். ஆனா இதுக்கு நீங்க பேரம் பேசுற 30 தொகுதிகள் கொடுக்கறது தரேன் அப்படின்னு பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னா என்ன அடிப்படையில இவர்களை ஆதரிக்கிறார்? எடப்பாடி பழனிசாமினா ஜாதி வாக்கு, இந்த வாக்கு இருந்தால் வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு மமதையில் தெரிகிறாரு. ஆனா ராமதாசனுடைய நினைப்பு பூராமே திமுகவோடு சேர்வதற்கு தான் தயாரா இருக்கு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல இந்த தேர்தல் யுக்தியில ராமதாஸ் எடுக்கக்கூடிய முடிவு தான் தேர்தலை தீர்மானிக்க போவதே கிடையாது. அன்புமணி எடுப்பதுதான் முடிவு என்று தீர்மானிக்க போவதே கிடையாது. வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தி தேமுதிக தான் இருக்கு. 234 தொகுதியிலும் தனிப்பெரும்பான்மையான வாக்குகளை வச்சிருக்கு. சாதிக்கான வாக்கல்ல, மதத்துக்கான வாக்கல்ல, மொழிக்கான வாக்கல்ல, பணம் கொடுத்து வாக்கை பெறவில்லை, தன்னெழுச்சியாக தரக்கூடிய வாக்கை தேமுதிக வைத்திருக்கிறது. இந்த வாக்குகளை வைத்துத்தான் அரசியலில் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக தேமுதிக விளங்குகிறது. முதல் புரிஞ்சுக்கணும். ஆனால் பாமக அப்படி கிடையாது. சாதி ஓட்டுகளை வைத்து நம்பிக்கையோடு அந்த தேர்தலை சந்திக்குது. ஆனா ஒட்டுமொத்த வன்னிய சமூகமும் இன்னைக்கு பாமக அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும், அன்புமணியா இருக்கட்டும், யாரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வது போல இல்லை. காரணம் என்னன்னா, காடுவெட்டி குருவுக்கு இவர்கள் செய்த அநீதிக்கு. ஆனால் காடுவெட்டி குரு வன்னிய சமூகத்துக்காக முழுமையாக பாடுபட்டார். அவர்களுக்காக எங்கேயாவது கல்லூரியிலேயோ இல்ல மருத்துவத்திலேயோ இல்ல காவல் நிலையத்திலேயோ ஒடுக்கப்பட்டாலோ அடிக்கப்பட்டாலோ உடனடியாக அங்கு இறங்கி களத்துல போராடிய ஒரு மனிதன் காடுவெட்டி குரு. அவர் இறப்புக்கு பிறகு இன்றைக்கு பாமக சரிய தொடங்கி இருக்கிறது தான் உண்மை. ஆனாலும் பிற கட்சிகளை விமர்சித்து பிற கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்று அன்புமணியினுடைய தாழ்வான குறுகிய மனப்பான்மையால் தான் அந்த கட்சி இந்த அளவுக்கு வந்திருக்கு. அன்புமணி ராமதாஸின் மீது என்ன ராமதாஸ் புகார் சொல்றாரு? ஆளுமைக்கு கூடிய தகுதி உன்னிடம் இல்லை, பிறர்கள் குறை சொன்னால் அந்த குறையை ஏற்றுக்கொண்டு சரி செய்யக்கூடிய திறமை இல்லை என்று ராமதாஸ் சாடுகிறார். ஆனால் இன்னமும் ராமதாஸ் பேச்சை கேட்காமல் ராமதாஸையே உதாசீனப்படுத்துகிற அளவுக்கு அன்புமணியினுடைய நடவடிக்கை இருக்கிறது. தனிச்சையாக கூட்டத்தை ஏற்படுத்துவது, கூட்டத்தின் மூலமாக இவரை நியமனப்படுத்துவது, ராமதாஸுக்கு எதிராகவே செயல்படுவது, மன வேதனையோடு ராமதாஸ் தெரிவிக்கிறார், நான் இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதே காலத்தின் கொடுமை அப்படின்றார். அந்த அளவுக்கு ராமதாஸின் மீதே இந்த அளவுக்கு வெறுப்புணர்வை தட்டியிருக்காருன்னா, கடந்த இந்த காலங்களில் தேமுதிக வளர்ச்சி பாதையின் போது இவர் எந்த அளவுக்கு இவர் உள்ளத்துல குமுறிக்கு இருந்திருப்பார், எந்த அளவுக்கு எதிர்கட்சி ஆகும்போது குமுறிக்கு இருந்திருப்பார். நீங்க நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இல்ல, ஒரு 5 பேரை வைத்துக் கொண்டு தொடர்ந்து தேமுதிகவை விமர்சித்துக் கொண்டே இருக்கிறது தான் அவங்களுடைய வேலையை. பெட்டி வாங்கிட்டாங்க, அங்கிட்டு விமர்சிக்கிறாங்க, இங்கிட்டு பேசுறாங்க, அங்கிட்டு பேசுறாங்க. நான் கேட்கிறேன், இந்த 3 மாத காலத்தில் தேமுதிகவை விமர்சித்த அளவுக்கு ஏன் பாமகவை விமர்சிக்கவில்லை? ஒரு அப்பா அம்மாவின் சண்டை, உள்கட்சி பிரச்சனை, எவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டு, ஏன் இதை விவாத பொருளாக மாற்றவில்லை பத்திரிகை துறை? ஏன் விமர்சகர்கள் விமர்சிக்கவில்லை? ஏன்னா பூரா வாங்கி தின்றவன் அன்புமணியிடம் வாங்கி 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 கொளுத்தெடுத்து போய் இன்னைக்கு பேச முடியாத வாய்மூடி கிடக்கிற விமர்சகர்கள் தான் அதிகம். ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரை மடியில கனமில்ல, வழியில பயமில்ல, என்றும் மக்களை சந்திப்பதற்கு ஒரு நொடி கூட தயங்கியதில்லை. 234 தொகுதிகளுக்கும் இன்றளவும் கூட பிரேமலதா விஜயகாந்த் சூறாவளி பிரச்சாரம் போல இயங்கிக் கொண்டே தான் இருக்கார். தேர்தல் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. 234 தொகுதிகளுக்கும் வந்து கொண்டே தான் இருக்கிறார். கல்யாணமா, கண்டன ஆர்ப்பாட்டமா, சாலை வசதி இல்லையா, மருத்துவ வசதி இல்லையா, அநீதி நடக்கிறதா, விவசாய பிரச்சனையா, கரும்பு எல்லாத்துக்கும் வந்து கொண்டு தான் இருக்கிறார். நேற்று திண்டுக்கல்னா இன்னைக்கு திருச்சி, நேற்று சென்னை, இன்னைக்கு திருநெல்வேலி, இப்படி போய்கிட்டே தான் இருக்கிறார். காரணம் என்னன்னா, மக்கள் மீது அதீத அன்பும் பற்றும் அவர்களுடைய வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் சாதி கட்சியை போல, மதவாத கட்சியை போல, மொழி பிரிவினவாதம் போல இந்த கட்சியை நடத்தவில்லை. மக்களுக்கான கட்சி. நீ எண்ணற்ற விஷயங்களை நீங்க பாருங்க. சொல்லில்லாத துயரத்தில் இந்த மக்கள் பேரிடரின் போது தோளுக்கு தோளாக துணை நின்ற கட்சி தேமுதிக தான். மாற்றுத்திறனாளிக்கு துணை நிற்பவர் இந்த கட்சி தான். மறந்து விட வேண்டாம், வருங்காலங்களில் புரட்சி கலைஞரால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய சுயம்பு பிரேமலதா விஜயகாந்த் என்னும் ஒரு ஆளுமையால் சட்டப்பேரவையில் கனத்த குரலோடு சிங்கம் போல கர்ஜிக்க முரசு சின்னத்துல வாக்களிங்க. 8 திக்கும் நம் முரசு சத்தம் கேட்கட்டும். ஆளும் கட்சியை அதிர்ந்து சட்டம் ஒழுங்கை சரியாக மக்களை பேணி பாதுகாத்து எல்லா விதத்திலும் இந்த மக்களுக்கு நன்மை செய்கின்ற ஒரு அரசாக உருவெடுக்க எதிர்கட்சியாக ஆளும் கட்சியாக வருவதற்கு முரசு சின்னத்தில் வாக்களிங்கள். என் அன்பு உள்ளம் படைத்த பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இளைய சமூகத்தினுடைய புது வாக்காளர்களே, முரசு சின்னத்தை நீங்கள் வாக்களிப்பதற்கு முன்னால் இதனுடைய வழி எங்கே தொடங்கியது, எப்படி நடக்கிறது என்பதை ஒரு நொடி நீங்கள் சிந்தியுங்கள். சிந்தித்தால் உங்கள் மை விரல் உங்கள் தலையெழுத்தையே மாற்றும். நல்லாட்சி வழங்கிட, தமிழ்நாட்டினுடைய கடனை போக்கிட
இல்லை, தேர்தல் அறிக்கையிலே கொண்டு வந்தவர் புரட்சி கலைஞர் தான். தமிழ்நாட்டு கடனை அடைத்து மக்களை நல்லாட்சி வழங்கிட, பொற்கால ஆட்சி வழங்கிட முரசு சின்னத்தில் வாக்களிங்கள். சட்டை புரட்சி கலைஞர் சொல்கிறார், நான் எந்த திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை என்றால் என் சட்டையை பிடிச்சு கேளுங்க என்று ஒரு தலைவன் சொல்கிறான் என்றால் எந்த அளவுக்கு உண்மையான தலைவனாக இருப்பான் என்பதை நீங்க சிந்திச்சு பார்த்து வாக்களிக்கணும். ஏழைகளுக்கு உடனடியாக உதவக்கூடிய ஒரு கட்சி தேமுதிக தான். நீங்க ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்த்து வாக்குங்க. ஏன்னா வாக்கு கேட்கக்கூடிய உரிமை எங்களிடம் இருக்கிறது, உங்களை அணுகக்கூடிய உரிமை எங்களிடம் இருக்கிறது. பிற கட்சிகளை போல கோழைகளை கொள்ளையடித்துக் கொண்டு மக்களை இன்னலில்லாத துயரத்தில் ஈடுபட்டு மழை வெள்ளத்தின் போது பார்க்காமல், சுனாமியின் போது பார்க்காமல், உங்களுடைய கஷ்டத்தில் பார்க்காமல் இருப்பது கட்சி அல்ல. ஓடோடி கழகத்தினுடைய தொண்டர்களும் மாவட்ட செயலாளரும் பகுதி செயலாளரும் உங்களுடனே பயணிக்கிறார்கள், உங்களுடனே இருக்கிறார்கள். நீங்க சிந்திச்சு பாருங்க. அவர்கள் ஏழையாக எளிய வீட்டு பிள்ளையாக இருப்பதால் உங்கள் கண்ணுக்கு தெரியாம வேணா இருக்கலாம். ஆனால் மழை வெள்ளமோ புயலோ அவர்கள் முழுமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் பார்த்தால் தெரியும். ஏனால் புரட்சி கலைஞருடைய வழிபாதை அப்படித்தான் நீங்களை அமைத்துக் கொடுத்திருக்கிறார். மக்களின் நலம் கார், இயன்றவரை இல்லாதவருக்கு செய் என்ற கொள்கை மூலமாகத்தான் இன்று வரை நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வருங்காலத்திலே முரசு சின்னத்திற்கு வாக்களியுங்கள். அன்பு உள்ளம் படைத்தவர்களே, நல்லாட்சி வழங்கிட முரசு முரசு